இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டேக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணாங்கிறது தான். வெட்னஸ்டே மார்னிங் முளைக்கட்டின பச்சை பயிர்ல செஞ்ச ஊத்தப்பம். இது செய்யறதுக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சுட்டு, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இட்லி தோசை மாவோட சேர்த்து கலந்து, ஆனியன், கேரட் இது எல்லாத்தையும் துருவி போட்டு கீ இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து சுட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். வீக்லி மீல் பிளான் பண்ணும்போதே வாரத்துல 2 நாள் மதியானம் லஞ்சுக்கு ரைஸ் இல்லாத மாதிரி, ஒயிட் ரைஸ் இல்லாத மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ஒரு நாள் கண்டிப்பா அதுல மில்லட்ஸ் இருக்கும். வெட்னஸ்டே அன்னைக்கு நான் பண்ணியிருந்தது கம்போட பாசிப்பருப்பு, கேரட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செஞ்சிருந்த தால் கிச்சடி. சர்வ் பண்ணும்போது சுட சுட நெய்யோட சர்வ் பண்ணோம். சைட் டிஷ்க்கு காராக்கருணை வறுவல், அப்பளம், கர்டு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபுல்ஃபில்டான ஒரு லஞ்ச் ரெசிபியா இருந்தது. நெக்ஸ்ட் தர்ஸ்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அண்ட் தேங்க்ஸ் டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காலையில சூடான லெமன் டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்காக பாலக்கீரை ரைஸும் அப்பளமும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காலையில ஸ்மூத்தி தான் இன்னைக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பாலக்கீரை எப்பெல்லாம் வாங்குறோமோ அன்னைக்கே அதை செஞ்சு முடிச்சுவேன். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதோட டேஸ்டே வேற மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு லஞ்ச் மெனு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, கேபேஜ்ல பண்ண கூட்டு, அப்புறம் பாலக்கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். காரக்குழம்பு, வத்த குழம்பு எது பண்ணாலும் சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நெய்யோட சேர்த்து சர்வ் பண்ணோம்னா இன்னுமுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ஸ்டே ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு சொன்னேன் இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த தேர்ஸ்டேவை நான் கிராட்டிடியூடுக்கான டே அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். டெய்லி இந்த கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது. ஸோ அதனால இந்த தேர்ஸ்டேவை அதை செட் பண்ணி வச்சிருக்கேன். தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டிப்பா அந்த உருளியில ஃப்ளவர்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிடுவேன். அன்னைக்கு டே ஃபுல்லா அந்த ஃப்ளவர்ஸை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் ரிமைண்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த டே ஃபுல்லாவே நான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்றதுனால வரப்போற நாட்கள் எல்லாமே எனக்கு நல்ல நாட்களா அமையும்னு நான் முழுசா நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து இது நாள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.